ஹே கைஸ் வாட்ஸ்அப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு கண்டினியூஷன் வீடியோ. அதாவது நான் ஒரு 3 நாள் மூணாருக்கு வந்து பைக்கில் ரைட் போயிட்டு வந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு 1 ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. சப்போஸ் அது பார்க்கலன்னா அது பார்த்துட்டு இந்த எபிசோட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ அதனால் எபிசோட் 1 பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள். இல்லை ஆல்ரெடி எபிசோட் 1 பார்த்துட்டேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே காய்ஸ், நம்ம நண்பர் ஒருத்தருடைய பேக்கை வந்து டைப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர வரைக்கும். வெயிட் பண்ணியிருக்க டைமில் ஒரு குரூப் ஆஃப் ரைடர்ஸை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம், நிறைய விஷயம் பேசணும். தேர் ஆல் என்ஃபீல்டர்ஸ், வேறு லெவலில் கிளம்பி வந்திருக்காங்க எல்லோரும். they are going to dominate this road. என்ன பண்ற? எதுவும் பண்ணாத. பர்ஸு, ஃபோனு, ஓகே எல்லாமே இருக்குது. ஓகே போயிட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். ஓகே கைஸ், ஃபைனலி we are back on track. டாப் பாக்ஸ் பின்னாடி இருக்குது, ப்ளஸ் இன்னொரு பேக் வேறு கட்டியிருக்கோம். கொஞ்சம் என்னால் அந்த வெயிட்டை வந்து ஃபீல் பண்ண முடியுது இப்போ. அதுவும் இல்லாமல் டாப் பாக்ஸ் வச்சனால பின்னாடி அரௌண்டு ஒரு எப்படியும் ஒரு 15 கிலோவாவது அது இருக்கும்னு நினைக்கிறேன். 15 கிலோ வந்து நம்மளால் ரெக்கமெண்ட் பண்ணலை, இருந்தாலும் நம்ம 15 கிலோ வச்சுருக்கோம். பட்டு பார்க்கலாம், எதுவும் ஆகாதுன்னு நம்புகிறேன். ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது, பொட்டியை சீட்டு மேலே கட்ட வேண்டியதான். மூணாவதாக ஒரு ஆள் உட்காந்துருந்தா எப்படி பின்னாடி வண்டி ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா அழுந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கல. அந்தளவுக்கு நம்மளோட சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டான்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அது ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுது. கைஸ், மணப்பாறை தாண்டிட்டோம். மணப்பாறைலாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வர ஃபஸ்ட்டு டோல். ஸோ இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒரு அப்பாச்சி 160 இருக்குது, ஒரு ஜாவா 42 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு FZ25 இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 4 வண்டி, 6 பேர். 2 வண்டியில் வந்து பில்லியன்ஸ் இருக்காங்க, மீதி 2 வண்டியில் லக்கேஜ் தான் பில்லியன். ஒரு சின்ன பிரேக். A few moments later. So guys, ஒரு காஃபி குடித்தோம். ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். ஓ டைம் என்னப்பா? டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30. இங்கேருந்து தேனி போயிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு திண்டுக்கல் போகிறோம். திண்டுக்கல் போயிட்டு சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து தேனி போயிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஹில்ஸில் ஏறலான்னு சொல்லி இப்போ வரைக்கும் இதுதான் பிளானு. ஸோ உங்களை கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். The next day. வாட்ஸ்அப் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூணார் ரைடில் டே 2. ஆக்சுவலாக வந்து நைட்டு ஒரு 11:30 மணி இருக்குங்க. தேனியில் வந்து ரூம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஏதோ முகூர்த்த நாள்னு நினைக்கிறேன், அப்படி தான் எல்லா இடத்துலையுமே சொன்னாங்க. எங்கேயுமே ரூம் கிடைக்கல. கடைசியாக வந்து ராயல் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே ரூம் இல்லை, ஆனால் எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. 5 பேர் தங்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி 6 பேர் தங்கிக்கிட்டோம். 1800 ஆச்சு. ஸோ பெர் ஹெட்டுக்கு வந்து 300 சம்திங், 300 கரெக்டாக. நைட்டு வந்து ஒரு 12 மணி 1 மணி ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. ஒரு 4 மணி நேரம் நல்லா தூங்கினோங்க. அப்படியே காலையில் எழுந்திரிச்சிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6:30 மணி ஆகிடுச்சு. 6 மணிக்கெலாம் கிளம்பணும்னு சொல்லி பிளான் பண்ணோம், ஆனால் ஆஸ் யூஷுவல் டைம் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மூணாறு தான் போகிறோம். போகிற வழியில் கன்டினியூ பண்ணுறேங்க. வண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்மால் இங்கே நிற்கிறான். எப்படி இருக்குது பாருங்கள், வித் பாக்ஸ். ஒரு ப்ராப்பர் டூரர்.
பின்னாடி வந்து ஒரு அண்ணனோட பேக் வந்து எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கோம். டீ குடிக்கலாம்னு நிறுத்தியிருக்கோம். நம்ம கூட வந்திருக்கவங்க எல்லாரையும் இப்போ காட்டுறேன். ஒரு மணி அண்ணன், தலைவர் ராஜா அண்ணன், அவர் வருமா அண்ணன், அவர் வந்து வைத்திய அண்ணன், செல்லப்பிள்ளை முகேஷ். ஓகே காய்ஸ், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட்டு இந்த திண்டுக்கல் டு தேனி ரோடு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாகவே வந்து இந்த ரிஃப்ளெக்டர் போட்டிருந்தாங்க. இது பகல் டைமில் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு எதுவும் அட்ராக்டிவாக தெரியல. ஆனால் நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ கைஸ், மூணார் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோமீட்ரு. இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டரில். அதுக்கப்புறம் வந்து ஹில்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அந்த போடி நாயக்கனூர். எஸ், ஸோ இதான் வந்து போடி நாயக்கனூர். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மூணார் 70 கிலோமீட்ரு. இந்த ரவுண்டானாலேருந்து ரைட் கைஸ், நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் ஹில்ஸு. மேலே ஏற போகிறோம். மூணார், we are coming. கைஸ், போடிமேட்டு அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டி போயிட்டுருக்கோம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அப்படியே செம ப்ராடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாறையெல்லாம் இடித்து போட்டிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ரோடை வந்து விரிவாக்குறாங்க, ப்ராடாக்கிறதுக்காக பாறையெல்லாம் இடிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இங்கே பாருங்க, ஃபுல்லாக எஸ்டேட். வேற லெவல். அப்படியே இந்த மலையே வந்து அழகாக்கி வச்சுருக்காங்கங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இதை மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. ஏன் இது செம்மையாக இருக்குங்க. ஏய் ஏய் வேற லெவல், சூப்பராக இருக்குது பாருங்க. ஏதோ ஒரு ஏரி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரைவேட்டு எஸ்டேட்னு நினைக்கிறேன். அப்படியே அது ஓரமாக இருக்குங்க ஏரி. வேறு லெவலில் இருக்குது காய்ஸ் இது. ஷாட் இங்கே எடுத்துருக்கணுங்க, ட்ரோன் ஷாட்டு.
சரி, பசங்க போயிட்டாங்க. நம்மளுக்கு இதே மாதிரி நிறைய அழகான இடங்கள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம நிறையா பியூட்டிஃபுல்லான சீனரிஸ்லாம் கேப்சர் பண்ணுவோம். இப்போதைக்கு போகலாம். ஆனால் செம்மையாக இருக்குங்க, ஒர்த்தான ஒரு பிளேஸு. எனக்கு வேறு கோபுரம் ஆஃப் பண்ணோன்னே தோணல, ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்படியே வாழலாம் இங்கே, பாய் போட்டு இப்படியே படுத்துக்கலாம் அதை பார்த்துக்கிட்டே. சுற்றி சுற்றி அப்படியே வரோன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியை சுற்றி ஒரு சின்ன ஏரி மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அதோட ஆப்போசிட்டு வியூக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. ஒருவேளை அப்படி தான் போகிறோமோ. கைஸ், குட்டியாக ஒரு டீ பிரேக்கு. ஸோ சிக்னல் ஃபுல்லாக தான் கிடைக்கிது, ஆனால் ஏன்னு தெரியல ஒரு ஸ்டேட்டஸோ இல்லை ஒரு போஸ்ட்டு கூட அப்டேட் ஆக மாட்டேங்குது, அப்லோட் ஆக மாட்டேங்குது. அங்கங்கே ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஒரு மினி லடாக் ஃபீல் வருதுங்க. லடாக் நீ போயிட்டு வந்துட்டு அதுக்குள்ளேன்னு கேட்காதீங்க, நான் போனதில்லை, நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது, இதே மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் என்ன பெரிய பெரிய கல்லாக இருக்கும் அங்கே. சேம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செம வியூங்க. ஸ்கை பேட்டர்ன்லாம் பாருங்க, அப்படியே ஃபுல்லாக வெறும் மலை. வேறு லெவலில் இருக்குங்க. நிறுத்தி இந்த இடத்த பார்க்கலாம். ஆஹா, மூணாறுலாம் வரணுன்னா ஒரு வாரம் பிளான் பண்ணி வரணும் போல் இருக்கே. பாருங்க, வேற லெவலில் இருக்கு. அதே மாதிரியே பாறைகள். நம்ம இப்போ தான் மூணார் வரோம். நம்ம பிரதர்ஸ்லாம் முன்னாடியே வந்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ரோடெலாம் இப்போ தான்ப்பா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, நாங்கள் இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் வந்து ரோடு குட்டியாக தான் இருக்கும், அப்படியே இருட்டாக இருக்கும், ஏதோ வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், அது ஒரு தனி ஃபீல் தரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணுறோம். அப்படியே குட்டி ரோடு. இதாங்க ஆக்சுவலாக வந்து டிப்பிக்கல் காட் ரோடு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் அப்படியே பனியெல்லாம் சூழ்ந்து மேகமூட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சுக்கவே முடியாதுங்க இந்த இடத்தெல்லாம். இப்போ வெயில் அடிக்கிறதுனால அந்த பியூட்டி மிஸ் ஆகுது பாருங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக சைடில் இருந்த அந்த மரத்தெல்லாம் தூக்கிட்டாங்க. மூணார் ரீச் ஆகிட்டோம். அப்படியே தெரியுதுங்களா, ஃபுல்லாக வீடு. அங்கே பாருங்க, பிள்ளையை நான் உட்காந்துட்டு வர்றதே ஒரு தனி சுகங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரான். ரைட்டு. ஓகே, மூணார் டவுன். சாப்பிடுவானே சோறு. ஓகே, ரூம் போகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம்.
ஓகே. ஓகே காய்ஸ், இப்போ தான் சாப்பிட்டோம். இங்கே தான் எவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்கும்போது ஏன்டா இங்கே சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பழகிருச்சு. கூட்டமாக எங்கே போனாலும் இந்த மாதிரி ரோட்டு கடையில் அப்படியே நின்று கதை பேசிகிட்டே ஜாலியாக சாப்பிட்றது ஒரு வழக்கம். தட் சேம் வழக்கம் கண்டினியூயிங். ஸோ இப்போ ரூம் போகிறோம். ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் தூக்கி ரூமில் போட்டு எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். கைஸ், ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சும்மா அப்படியே வெளியில் கண்ணாடி வாங்கலான்னு தான் வந்தோம். ஆனால் வந்து கடைசியாக கேப் ஒன்று வாங்கிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணாரில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்குது. எது வேணாலும் வாங்கிக்கலாம். மாஸ்க்கு கம்பல்சரி. மாஸ்க்கு போடலன்னா 500 ஸ்பாட் ஃபைனு. அதனால் மாஸ்கோடு சுற்றிட்டுருக்கோம். தம்பி வந்து கண்ணாடி வாங்கியிருக்காரு. எனக்கு இங்கே கண்ணாடி எதுவும் செட் ஆகலை, அதனால் வேறு கடைக்கு போகிறோம். நான் கேப் மட்டும் நல்லா இருந்துச்சு, அது மட்டும் வாங்கிக்கிட்டேன். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்குங்க. ஒரு பெரிய மார்க்கெட் இது. இங்கே இல்லைடா, ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அருள் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அண்ணங்களாம் எப்போ வந்தாலும் இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்களாம், ரெகுலர் கஸ்டமர்ஸ். அதனால் இங்கே வந்துட்டோம். இதுதான் நம்ம ரூமு, கூல் பேலஸ். அப்படியே வந்தோன்னா இதில் 2 பேர் தூங்கணும், அதில் 2 பேர் தூங்கணும், அதில் 2 பேர் தூங்கணும். செம்ம டயர்டுங்க. வந்தவொடனே படுத்துட்டோம் எல்லாரும். இங்கே ஒரு சின்ன ரூம் இருக்குது. இங்கே தான் நம்ம போட்டிக்கிட்டலாம் வச்சுருக்கோம். இது வந்து பாத்ரூம், குட்டி பாத்ரூம், பட் ஓகே, நீட்டாக இருக்குது. This is me.